சைனா பங்களாதேஷ்க்கு வந்து உதவுறது வந்து ஸ்ட்ரிங் ஆஃப் பேர்ல் ஸ்ட்ராட்டஜியில் ஒரு பகுதியாக தான் பார்க்கப்படுது. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இந்த ஸ்ட்ரிங் ஆஃப் பேர்ல் ஸ்ட்ராட்டஜிங்கிறது என்ன அப்படின்னா, எப்படி ஒவ்வொரு முத்துக்களாக எடுத்து மாலையாக கோர்க்கிறோமோ அதே போல் சைனா இந்தியாவினுடைய எல்லையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாடுகளாக தங்களுடைய கொஞ்சம் கொஞ்சமாக தங்களுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து அதன் மூலயமா இந்தியாவுக்கு வந்து ஆபத்தை விளைவிக்கிற ஒரு நோக்கத்தில் வந்து செயல்பட்டுட்டு இருக்கு. இதில் ஒரு காரணமாக தான் தற்போது பங்களாதேஷுக்கும் அது அதிக அளவில் வந்து உதவி பண்ணிட்டு இருக்கிறாங்க. சீனாவோட உதவியோட தான் பங்களாதேஷ் கார்னப்புலி நதிக்கரையில் ஒரு சுரங்க வழி பாதையும் வந்து கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இது வந்து வங்கதேசத்தினுடைய முதல் சப்மரீன் சுரங்கப்பாதையாகவும் வந்து பார்க்கப்படுது. முகமது யூனிஸ் சைனாவுக்கு போயிருந்தப்போ சைனாவுடைய பெல்ட் அண்ட் ரோடு, அதாவது உலக நாடுகளை ஒரு பாதையில் வந்து கட்டமைக்கக்கூடிய சைனாவுடைய பெல்ட் அண்ட் ரோடு திட்டத்துக்கும் தன்னுடைய ஆதரவு வந்து தெரிவித்ததாக வந்து கூறப்படுது. இப்போது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த ஷேக் ஹசீனா பதவி விலகினதற்கு பிறகு இந்த இடைக்கால அரசு வந்து அமைக்கப்பட்டுச்சு. இதோட முக்கிய நோக்கமாக என்ன இருந்துச்சுன்னா, பங்களாதேஷில் நிலவக்கூடிய அசாதாரண சூழ்நிலையை சரி செஞ்சு ஒரு தேர்தலை வந்து ஏற்படுத்தி அதன் மூலயமா ஒரு ஆட்சியை வந்து தேர்ந்தெடுக்கப்படணும். இதுதான் இடைக்கால அரசினுடைய ஒரு முக்கிய நோக்கமாக பார்க்கப்பட்டுச்சு. ஆனால் இப்போது இருக்கக்கூடிய அந்த சீஃப் அட்வைசராக இருக்கக்கூடிய முகமது யூனிஸ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தன்னையே ஒரு சர்வ அதிகாரி போல் நினைத்து கொண்டு எலெக்ஷன் விஷயத்தில் வந்து கவனம் செலுத்தாமல் அந்நிய முதலீடுகளை எடுக்கிறது, இந்தியாவிற்கு எதிரான நாடுகள் கூடலாம் நட்பு பாராட்டுறது, தன்னை வந்து ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக நிரூபிச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு போக்கில் தான் வந்து தொடர்ந்து செயல்பட்டுட்டு இருக்கிறாரு. ஆனால் இது வந்து பங்களாதேஷ்க்கு எந்த நேரத்தில் வேணாலும் மிகப்பெரிய ஒரு தலைவலியாக மாறலாம். எதனால் அப்படி சொல்கிறேன்னா, சீனா யாருக்குமே எதையுமே இலவசமாக கொடுக்க மாட்டாங்க, மானியமாகவும் கொடுக்க மாட்டாங்க. சீனா பல நாடுகளுக்கு வந்து கடனாக வந்து ஒரு தொகையை கொடுக்கும். உங்கள் நாட்டுடைய டெவலப்மெண்ட்டுக்கு வந்து இதை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லும். ஆனால் பிற்காலத்தில் வந்து அந்த கடனை வந்து அந்த நாட்டினால் கட்ட முடியல அப்படின்னா அந்த நாட்டில் இருக்கக்கூடிய துறைமுகத்தையோ விமான நிலையத்தையோ தன்னோட கட்டுப்பாட்டில் வந்து கொண்டு வந்துடும். இதுதான் கடந்த காலங்கள்லாம் வந்து சீனா வந்து பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜியாக இருந்துச்சு. இதற்கு வந்து நிறைய உதாரணங்களும் இருக்குது. அது என்னென்னு ஒவ்வொன்றா பார்க்கலாம். 2008 நம்மளுடைய அருகாமையில் இருக்கக்கூடிய ஸ்ரீலங்காவில் ஹேமட்டோட்டாங்கிற ஒரு போர்ட்டை வந்து கட்டலான்னு இலங்கை வந்து முடிவு பண்ணியிருந்தாங்க. ஆனால் அப்போ வந்து இலங்கைக்கிட்ட அந்தளவுக்கு வந்து பொருளாதார வசதி இல்லை. சைனா அப்போது வந்து நாங்கள் வந்து பணம் தரோம், உங்களுக்கு எதுக்கு பயம் அப்படின்னு சொல்லிட்டு 1.3 பில்லியன் அளவுக்கு வந்து பணத்தை கொடுத்து அந்த போர்ட்டை வந்து கட்ட வச்சாங்க. ஆனால் இலங்கையினால் 2017 வரைக்குமே அந்த கடனை வந்து திருப்பி கொடுக்க முடியல. ஏன்னா சைனா எப்போதுமே அதிக வட்டிக்கு தான் வந்து கடன் கொடுப்பாங்க. அப்போது வந்து இலங்கையிலேயும் மிகப்பெரிய அளவில் வந்து பொருளாதார நெருக்கடி இருந்துச்சு. இதனால் இலங்கையினால் அந்த கடன் பணத்தை வந்து திருப்பி கொடுக்க முடியல. இதை காரணம் காட்டி அந்த துறைமுகத்தை சைனா 99 வருஷத்துக்கு லீஸ் எடுத்துக்கிட்டாங்க. இந்த இடத்துல இப்போ வந்து சீனாவோட ஷிப்பிங் மிலிட்ரி பேஸும் வந்து அவங்க அமைச்சிருக்கிறாங்க.